வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் பார்க்கிறது போல பார்க்க வேண்டும். அவருடைய கண்ணோட்டத்துல இப்ப நீங்க சுவிசேஷத்தை வாசிக்கிறப்ப இயேசு ஒரு பட்டணத்துக்கு போறாரு. திரளான ஜனங்களை கண்டு மேய்ப்பட்டு இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் மனதுருகி வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். அப்ப அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அப்ப அதே போல நாயினூருக்கு போகிற பொழுது அங்கே ஒரு விதவையின் மகன் மரித்து போய்விட்டான். அவனை அடக்கம் செய்யும்படியா அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. ஊரே திரண்டு வருகிறது. ஒரே குமாரன் அவனு மரித்து போய்விட்டான், கணவரும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. ஆனால் இயேசு வருகிறார். பாடையை நிறுத்த சொன்னார். அவங்க அம்மாவை பார்த்து அழாதேன்னு சொல்லி மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அவருடைய ஊழியத்துல எல்லா இடங்களையும் அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தார், மனதுருக்கம் உள்ளவரா அவர் சுற்றி தெரிந்தார். அதே போல பாத்தீங்கன்னா 3 நாளா பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அவங்க சாப்பிட ஒண்ணுமே சாப்பிடல. வழியில சோர்ந்து போவார்களே, அதனால உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றப்ப ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. 300 பணம் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி 200 பணமா என்னமோ சொல்லியிருக்கேன். எப்படி இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பேசாம பட்டணத்துக்கு அவங்க சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பி விடுறலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கான், 5 அப்பம் 2 மீன் இருக்குங்கிறப்ப அதை கொண்டு போய் கொடுத்த உடனே ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டார்கள். மீதம் 12 கூடை நிறைய இருந்தது. இன்னொரு இடத்துல கொஞ்சம் 7 அப்பம் சிறு மீன்கள் தான் கொஞ்சம் இருந்ததான், ஆனா 4000 பேர் சாப்பிட்டார்கள். நம்முடைய கணக்குக்கு ஆண்டவருடைய கணக்குக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைப்போம் அங்க 5000 பேர் சாப்பிட்டப்ப 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா 7 அப்பமும் சிறு மீன்கள் இருக்கிறப்ப 4000 பேர் தான் அப்ப எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய கண்ணோட்டம் எப்படியோ அப்ப பிதா அனுப்பினாரு. அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்றேன், அவர் என்ன கிரியை செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று அவர் எப்படி சொன்னாரோ. அவர் கேட்டாரு, ஒரு கணத்தை அறிந்தா வலது கணத்துல இருந்தா இடது கணத்தை திருப்பி கொடுங்க. அதே போல கையை கட்டி அவரை எழுதிட்டு போறப்ப யூதருக்கு ஆச்சாரம் சொல்லிட்டு நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனா அப்படின்லாம் கேட்டு அறையிறப்ப அவர் கேட்கிறாரு, நான் தகாத விதமா பேசினேன்னா சொல்லு, நான் தகுதியா பேசினா என்ன இருக்கு, ஏன் அறையிறான்னு கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய தேவனுடைய கண்ணோட்டத்துல அவர் பார்க்கிறார். தேவனுடைய கண்ணோட்டத்துல அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்கிறார். நம்முடைய பிரச்சனைகளையும் தேவனுடைய கண்ணோட்டத்துல நாம் பார்க்க வேண்டும். பேசுறாங்களா, பேசட்டும். சீமையை தூசித்தான், அவனுடைய முடிவு என்ன, அதனால தூசிக்கிட்டோம். இல்ல மோசைக்கு விரோதமா கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் அவங்கள நிந்தித்தாங்க, அவங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ. ஆனா இவர் தான் ஆண்டவரே அவர் புஷ்பலோகத்தை நீக்கணும்னு மோசைய ஜெபம் பண்ணுகிறார். அவன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, உன்னை நிந்தித்து பரியாசம் பண்றாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப தேவனுடைய பார்வையில தேவனுடைய கண்ணோட்டத்துல நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிறப்ப எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த எல்லா பிரச்சனைக்கும் மேலாக நாம் எழுந்திருக்கும்படி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15, 16, 17 3 வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இந்த சீரியாவுடைய அந்த இராணுவம் இஸ்ரேல் மக்களுடைய அந்த இஸ்ரேல் தேசத்தில் அடிக்கடி யுத்தம் பண்ண வருகிறது வழக்கம்.
அப்படி வருகிற பொழுது இந்த தீர்க்கதரிசியுடைய காலத்துல இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய மேற்கு பக்கம் போகலாம் அப்படின்னா தன்னுடைய ராணுவத்தை நைட்டு கூட்டிட்டு போனா கரெக்டா பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய ராஜா தன்னுடைய ராணுவத்தை கூட்டி போய் பட்டணத்தோடைய மேற்கு பக்கத்துல ரெடியா நிற்கிறான். நம்ம யாருக்கும் சொல்லாம கரெக்டா போனோம்னா கரெக்டா அவன் வந்துடுறான். சரி இன்னைக்கு கிழக்கு பக்கம் போகும் அப்படின்னு அடுத்த நாள் கிழக்கு பக்கத்துல போனா அங்கேயும் கரெக்டா வந்துடுறான். எங்க போனாலும் உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருது. உடனே தன்னுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு அப்பா இங்களுக்குள்ள இருக்கிற யாருல உளவாளி இங்க இருக்கான், அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு துப்பு சொல்ற ஆளு யாரும் இங்க இருக்காங்க, உளவாளி இருக்கிறான், நமக்கு அரைவெளியில பிளான் பண்ணி இப்படி செய்யலாம்னா அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு கேட்கிறப்ப அவங்கள்ட்ட சொல்றேன், ஐயா நாங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நாங்க தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கான், நீர் எங்க புறப்பட்டு போனாலும் கரெக்டா வந்து அவருக்கு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிடும், அவங்க கூப்பிடுற கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்திடுறாரு, அதான் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த தீர்க்கதரிசி மேல கோவப்பட்டு தன்னுடைய ராணுவம் முழுவதையும் அனுப்புகிறான். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ராணுவம் முழுவதும் ரதம் குதிரை எல்லாத்தையும் அனுப்பிட்டான். இப்ப வேலைக்காரன் காலையில எந்திரிச்சு வெளியே பார்த்தா பட்டணத்தை சுற்றி அந்த சீரியருடைய ராணுவம் இவனை பிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான வந்து ராணுவ வீரர்கள்லாம் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்ல. நம்ம 2 பேர் இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, ஆனா ராணுவம் வந்திருக்குது, ரதம் வந்திருக்கு, குதிரை வந்திருக்கு, நம்ம எங்கிட்ட தப்பிச்சு பட்டணத்துக்கு வெளியேறி போட முடியாது, பட்டணத்தை சூழ்ந்து ராணுவம் இறங்கி இருக்கு, நம்ம என்ன செய்யறது? அப்புறம் ஆண்டவரே 2 கண்ணை திறந்து விட்டா இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதமும் குதிரைகளும் அங்க சூழ்ந்து இருந்தது. அப்ப வந்து பாருங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்களோடு இருக்கிறது மாம்ச பேபலம், நமக்கு துணை நின்று நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் அதிகாரத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அப்ப பிரச்சனைகளை தேவன் பார்க்கறது பார்க்க வேண்டும். எந்த மனுஷனா இருக்கட்டும் ஆண்டவருடைய கரத்துல இருக்காங்க, அவங்க இருதயம் அவருடைய கரத்துல இருக்கு. ஒரு நிமிடம் போதும் அப்படியே அவங்களுடைய எண்ணங்களையும் இருதயங்களையும் மாற்றக்கூடியவர். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவார்கள். சரி, 5வதா கடவுள் வந்து நம்முடைய இருதயத்துல தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு திருப்தி உண்டாகணும். காலையில எழுந்திரிங்க, கர்த்தரை துதிங்க, ஆண்டவரோட பேசுங்க, வேதத்தை வாசிங்க. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துகிறவர். இஸ்ரவேல் மக்கள் வந்து அதிகாலையில மன்னாவை பொறுக்கினாங்க. நிறைய சேர்த்தவனுக்கு மீதியும் இல்லை, கொஞ்சமா சேர்த்தவனுக்கு பத்தாம போகல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் எத்தனை ஓமர் அளவு நீங்க பொறுக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அவங்க கரெக்டா அளந்து பார்க்கறாங்க. கரெக்டா இருக்கு, வீட்டுல 5 பேருன்னா 5 பேருக்கு சரியா இருக்கு. ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேனே, ஏன்னா வெயில் ஏற ஏற அது வந்து உருகி போயிடும், காணாம போயிடும், பனி போல காணாம போயிடும். அப்ப நீங்க லேட்டா போயிட்டேனே, எனக்கு வீட்டுல 5 பேர் இருக்காங்க ஆனா வந்து பத்தாம போகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்க அவர் சொல்றாரு, கர்த்தருடைய அற்புதமான செயலின்படி அவங்க பத்தாமே போகல, நீங்க நிறைய போய்கிட்டேன் அப்படின்னாக்க அங்க நிறையாவும் இல்லை. அவர் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றப்ப சமநிலை பிரமாணம்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, சமநிலை பிரமாணம்னு வச்சிருக்கிறாரு. ஆகினால ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை திருப்திப்படுத்துகிறவர். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் எங்க இருந்து எழுதுகிறார்? ஜெயிலில் இருந்து எழுதுகிறார். ஜெயிலில் இருந்து எழுதுறவர் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்றார். சந்தோஷமா இருக்குன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க, நீங்க தேவனத்துல தெரியப்படுத்துங்க, உங்க இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கடவுது அப்படின்னு அநேக காரியங்கள் சொல்லிட்டு 4வது அதிகாரம் 11வது வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூரணப்படவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அதாவது பவுல் வந்து பெரிய ஐஸ்வர்யவான். அவர் கமாலியருடைய பாதத்தில் படித்த ரொம்ப பட்டம் வாங்கின ஒரு நல்ல படிப்பாளி. அந்த காலத்தில் ரோமர்கள் வந்து தன்னுடைய பிரஜா உரிமையை கொடுக்கணும் அப்படின்னா பணம் கட்டினா தான் அந்த ரோமர்கள் வந்து அந்த பிரஜா உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பவுல குடும்பத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மேன்மையாக இருக்கிறவர் என்ன சொல்றாரு, நான் எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. அதனால குறைவாக இருக்கிறப்ப நான் வந்து நிறைவாக இருக்கிறேன், எனக்கு போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மீதியம் இருந்த ஆதாயம்னு சொல்லியிருக்கிறதுனால குறைவுல வாழ்றது தான் தேவனுடைய சித்தம். அதனால இப்படியே இருந்துருவோம் அப்படிங்கிற நிலைமையை அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான பலியாக எப்பாபிரதேசத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்லிட்டு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த குறைவுல நம்ம வந்து திருப்தியா இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொல்லிட்டாங்க. கஞ்சியை குடிச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிற நிலைமைக்காக நன்றி சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்து நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம், அவருடைய சித்தத்தை செய்கிற பொழுது ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் வரலாம். பவுல் வந்து அவர் 2 கொரிந்தியர்ல இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆறுகளால் மோசங்களிலும், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், நான் உபவாசத்திலும், கண்விழிப்பிலும், நிர்வாணத்திலும் அப்படியெல்லாம் கிடந்தேன் அப்படிங்கிறார். அந்த சூழ்நிலைகள்ல கடந்து போனேன். ஆனா என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சொன்னாங்க. கப்பல் பிரயாணத்துல எல்லாம் மடிந்து போயிடுவோம்னு பயப்படுறாங்க. 14 நாளா சூரியனை காணல, சந்திரனை பார்க்கல, சாப்பிடவும் இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி எல்லாரையும் காப்பாற்றுவார், உங்கள் தலையில் இருக்க முடியலாம் என்ன பண்றதுன்னு சொன்னார். இங்கேயும் சொல்றார், என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மாதிரிபடி நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்களை பட்டினி போட விட மாட்டாரு. நான் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்திருக்கேன்னு சொல்றார். அப்ப இக்குறைவிலே மனகண்ணியமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. இன்னும் சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீதிமான்களே பசியினால் வருகிறார். அது நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல. சங்கீதத்துல தாவி சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், முதுகிழங்குமானே, நீதிமான் கைவிடப்பட்டது அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியவில்லை. ஆண்டவர் வந்து என்ன செய்யறார், நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறவராக இருக்கிறார். பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் வந்து நம்மை போஷித்து நம்மை திருப்தியாக்குகிறவர். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு நிறைவையும் திருப்தியையும் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ரசிக்கப்படாமல் இருக்கிறப்ப அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் கொடுத்தனால அவங்களுக்கு திருப்தி வராது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, அவர் நம்ம கொடுக்கக்கூடிய வந்து ஆசீர்வாதமான வந்து உணவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலும் சரி, ஆவிலும் சரி, சரீரத்திலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். 5 காரியம் நான் வந்து சொன்னேன். ஒன்று வந்து இந்த தேவனுடைய நோக்கத்தை செய்கிறவங்களா இருக்கிறதுனால நமக்குள்ள வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகிறது. இந்த தேவனுடைய நோக்கத்தை நாம் செய்கிறவர்களா இருக்கிறபடினால நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. இந்த பாடுகள் மத்தியிலே வந்து நம்ம விடாமுயற்சியாக அவருடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம மேற்கொண்டு விடுகிறோம், நமக்கு முடிவில் வெற்றி. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தேவன் பார்க்கிறது போல் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் தேவன் பார்க்கிறது போல் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது எந்த ஒரு தீங்கு நம்மை அணுக முடியாது.
அடுத்து வந்து தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை செய்கிற பொழுது நமக்குள்ளே திருப்தி உண்டாகுது. அந்த திருப்தியை தேவன் கொடுக்கிறார். இயேசு என்ன சொன்னாரு? யோவான் 4வது அதிகாரத்துல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது, அவருடைய காரியங்களில் நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் திருப்தியையும் தேவன் உங்களுக்கு அவர் நிறைவாக கொடுக்கிறார். வாசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வயிறு எப்பொழுதுமே பசித்திருக்கணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் மறுபடியும் வருண்டி பசிதான் வரும். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். ஏன்னா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை நம்மை விட்டு விளக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக